எனக்கு தாயா இருக்கிறார். அந்த மதர்ஸ் டேக்கு அந்த தாயினுடைய பிரசன்னத்தை தான் நீங்க எல்லாருமே சுமந்துட்டு இருக்கிறோம். அந்த தாய் தான் நமக்கு நிரந்தரமான ஒரு தாய். அந்த தாய் என்னை எவ்வளவு தூரத்துல வேணாலும் என்னை கொண்டு போய் விட முடியும். அவர் என்னை அலங்கரிக்கிற தாய். எதெல்லாம் எனக்கு இல்லையோ எல்லாமே அந்த தாயால கொடுக்க முடியும். அந்த தாயால கொடுக்க முடியும். அவங்க நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா என்ன அலங்கரிக்கிறதுக்கு அவங்களால முடியும். கண்டுபிடிக்காத முடியாத அளவிற்கு உயர்த்துறதுக்கு நான் நம்புறேன். உங்களை படிக்காதவங்கன்னு யாரும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தரால முடியும். ஆமென். இவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்த போதிலும் அவங்க பேசுகிற வார்த்தையை பார்த்து என்ன பண்ணிட்டாங்களாமா? ஆச்சரியம். நீயாடா படிக்காதவன். நம்ம நிறைய சிலர் போய் சொன்னோன்னா, சார் நான் 10th ஃபெயில் சார் அப்படின்னு சொன்னா, சும்மா விளையாடாதீங்க, கதை விடாதீங்க. நீங்களா 10th ஃபெயிலு? அதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம். டாக்டரேட் படித்தவங்க கூட அப்படியெல்லாம் பேச மாட்டான். அப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ஞானமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் எல்லாவற்றிலும் ஐஸ்வர்ய சம்பூர்ணர். எவரும் கொடுக்க முடியாதபடி கொடுக்கிறவர் அவர். யாருமே கொடுக்க கூடாததை அவரால் கொடுக்க முடியும். அவர் கொடுத்தார், ஆனால் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுக்கு இல்லை என்று யாரும் சொல்லிவிடவே முடியாது. ஹalleluya, ஆமென். ஸோ உங்களுடைய வீட்டில் போய் ஒவ்வொருத்தரும்